Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எபிரேயர்களது நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. ஜெபத்திலே வார்த்தைகள் ஏன் பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம், அதில் என்ன இருக்கிறது, ஏன் சரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஆகவே இதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இங்கே சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று விசுவாசத்தை குறித்து ஒரு டெஃபினிஷன் மாதிரி அது என்ன என்று சொல்லுகிற ஒரு வசனம் இது. இந்த விசுவாசம் எப்படி வருகிறது என்று சொன்னால், ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வினாலும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலும் வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசம் எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, அதை கேட்பதன் மூலமாக விசுவாசம் நமக்கு உண்டாகிறதாம். அப்ப விசுவாசம் எதை குறித்தாவது எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் அடைய விரும்புகிறோமோ அதை அடையும்படியாக விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி வரும்? முதல்ல கர்த்தருடைய வார்த்தையின் வடிவிலே கர்த்தர் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். இது உன்னுடையது, இவைகளெல்லாம் நான் உனக்காக விரும்புகிறேன், இதை நோக்கமாய் கொண்டிருக்கிறேன், இதையெல்லாம் நீ பற்றிக்கொள் என்று சொல்லி அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் வாசிக்கிறோம், இந்த ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அனைத்தையும் எப்படி கொடுத்திருக்காராம் தேவன்? மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவியத்திற்கு, இந்த உலக வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் தேவையான அனைத்து காரியங்களையும் தேவன் ஒன்று விடாம நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஏற்கனவே கொடுத்து வைத்து விட்டாராம். அது எதன் வடிவில் இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையின் வடிவில் இருக்குது. அதனால்தான் இது மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள்லாம் இந்த வார்த்தைகள்ல அவர் அதெல்லாம் வச்சுட்டார். இப்போ இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் போது அதை குறித்த விசுவாசம் நமக்கு உண்டாகிறது. அதனால்தான் அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். தெரியுமா? வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை என்ன, அதுல என்ன இருக்குது, அதுல என்ன அடங்கி இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில என்ன இருக்கிறது? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையில கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது, நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற விருப்பம் இருக்கிறது, கர்த்தருடைய நோக்கம் இருக்கிறது, கர்த்தருடைய அன்பு இருக்கிறது, கர்த்தருடைய தயாளம் இருக்கிறது, கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, கர்த்தருடைய எண்ணமெல்லாம் அதிலே வெளிப்படுகிறது. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். பாருங்க, நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய வார்த்தைக்குள்ள அவருடைய விருப்பத்தை, நோக்கத்தை, சித்தத்தை, அன்பை, தயாளத்தை, கிருபையை, தாராளத்தை எல்லாவற்றையும் அதில் வைத்து விட்டார். அவர் சொல்றாரு, இதையெல்லாம் நீ பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் என் வார்த்தை உனக்கு வந்தா போதும். அந்த வார்த்தை வந்ததுன்னா என்னுடைய அன்பு புரிந்துடும். அது மட்டுமல்லாமல் என்னுடைய கிருபை உனக்கு புரியும், நான் என்னவெல்லாம் உனக்கு என்று வைத்திருக்கிறேன் என்ற என்னுடைய சித்தம் உனக்கு புரியும், என்னுடைய நோக்கம் உனக்கு புரியும், என்னுடைய எண்ணங்கள் உனக்கு புரியும். அதுதான் விசுவாசம். பாருங்க, விசுவாசம் என்றால் இந்த வார்த்தையில வெளிப்படுத்தப்படுகிற தேவனுடைய சித்தமும் நோக்கமும் திட்டமும் தீர்மானமும், தேவன் நமக்கு என்னவெல்லாம் அருளி இருக்கிறார் என்பது குறித்த காரியங்களும் இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் கேட்கும் போது நமக்குள்ளே விசுவாசம் உண்டாகிறது. ஆகவேதான் சொல்லியிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று. ஆகவே நீங்கள் எதையா ஒன்றை பெற்றுக்கொள்ள வேணுமா? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும்னு சொல்றாங்க. சரி, ஜெபிக்க வேணும். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் இன்னொன்று செய்யணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் வர வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, அடைய முடியாது. நான் சொல்லுகிறேன், விசுவாசம் மட்டும் இருந்தா நாம் எதையும் அடைய முடியும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற, நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் அடைந்து கொள்ள முடியும் விசுவாசம் இருந்தால். அப்ப நான் எதை அடைய விரும்புகிறேனோ, எதை பெற விரும்புகிறேனோ, என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்களை காண விரும்புகிறேனோ, அதற்காக விசுவாசத்தை நான் உடையவனாய் இருக்கும்படியாக முதல்ல என்ன பண்ணணும்? உடனே நான் சொல்றது போல ஜெபம் சொன்ன உடனே உடனே கும்பிடு போட்டுக்கிட்டு ஐயோன்னு அழுக வேண்டியது அப்படி அல்ல ஜெபம். ஜெபத்துக்கு முன்னால் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையிலே அவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி இருக்கிறது,
அவருடைய விருப்பம் என்ன, என்ன குறித்து அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய அன்பு என்ன, அவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை நான் ஆழமாய் பார்க்க வேண்டும். அதனால தான் சொல்லியிருக்கிறது, விசுவாசம் கேள்வியினாலும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலும் வருகிறது என்று. விசுவாசம் கேள்வினால் வருதுன்னு ஏன் சொல்லியிருக்குது? விசுவாசம் வசனத்தை படிப்பதனால் வரும்னு சொல்லியிருக்கலாமே, கேள்வினால் ஏன் வரும்னு சொல்லியிருக்குதுன்னா, இங்கே படிக்கிற அந்த வார்த்தைகள் இவைகளை நாம் உள்ளத்தில் வைக்க வேண்டும். சில நேரத்தில் பாருங்க, இங்கே படிக்கிறது ரொம்ப நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது, அவ்வளவு உன்னதமானதாக இருக்குது. ஏனென்றால் அதில் ஆச்சரியமே கிடையாது. தேவனே சொல்லிவிட்டார், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் என்னுடைய எண்ணங்கள்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாக இருக்கிறது. அவருடைய உயர்ந்த எண்ணங்கள். அதனால் நம்ம சில நேரத்தில் கிரகித்துக் கொள்ள முடியறதில்லை. இப்படியெல்லாம் இருக்குதா? சங்கீதம் 91 வாசித்து பாருங்க. எப்பேற்பட்ட வாக்கு தத்தங்கள் திடீர்னு டக்குன்னு இறங்காது. அது ஏன்னு சொன்னால், இவ்வளவு வாக்கு பண்ணியிருக்காரா, இதெல்லாம் செய்வாரா, இப்படியா நடக்கும் என்கிற ஒரு சந்தேகம் நமக்கே உண்டாகி விடுகிறது. அதனால்தான் விசுவாசம் உள்ளத்தில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ண வேண்டும்? இந்த வார்த்தையை எடுத்து, நாம் வாசிக்கிற இந்த வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வைத்து அதை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். இதை சொல்ல ஆரம்பிக்கும் போது, இந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளியே வரும்போது நம்முடைய காதுகளுக்குள்ள அது போகிறது. நாம் எதை சொல்லுகிறோமோ அதை நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். சைக்காலஜிஸ்ட், மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவன் பொய் சொல்லுகிறவன் கூட பொய்யே சொல்லிட்டே இருந்தானா, தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தானா, அதே உண்மை என்று நம்ப ஆரம்பித்து விடுகிறான். நான் ஒருத்தனை பற்றி கேள்விப்பட்டேன் பாருங்க. லை புக்குன்னு ஒன்று வச்சிருக்கான் நம்ம நாட்டுக்காரன் ஒருத்தன். லை புக்கு, பொய் புஸ்தகம். அப்படி நாம இந்த ஏதோ தொழில் பண்ணுறோம் போல இருக்கு. யார் யார்கிட்ட என்னென்ன பொய் சொன்னோன்னு கரெக்டாக எழுதி வச்சிருக்கான். ஏன்னா அடுத்த தடவை போகும்போது அதை கீப்பப் பண்ணுமே அந்த பொய்யன்னு சொல்லி கரெக்டாக எழுதி வச்சிருக்கான் பாருங்க. எவ்வளோ சாமர்த்தியம் பாருங்க. அவனுக்கு என்னென்னா, இதை கரெக்டாக எழுதி வச்சு கரெக்டாக பொய் சொல்லிகிட்டே இருந்தா அப்புறம் அந்த பொய்யெல்லாம் மனப்பாடம் ஆகிடுது. அடுத்த தடவை போகும்போது இந்த பொய்யை உண்மை மாதிரி அப்படியே தலை பேசலாம் அப்படின்னு இந்த பொய் புக்கை பத்திரமா எழுதி வச்சுட்டு யார் வீட்டுக்கு அது போகிறோன்னா டக்குன்னு அதை திறந்து போன தடவை இவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறோன்னு திறந்து வாசிக்கிட்டு போகிறான். அந்த அளவுக்கு பொய்க்கு கூட வாயில் அது வந்துட்ட பிறகு அதை திரும்ப 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 ஒருவன் பேசிக்கொண்டே இருக்கும்போது அது அப்படியே உண்மை போல அவனே ஒரு பிரம்மைக்குள்ள ஆகிறான். அவனே அதை உண்மை போல நம்ப ஆரம்பிச்சிடறான், உண்மை போல பேச ஆரம்பிடுறான். கொஞ்ச நாள் பொறுத்து இது பொய்ங்கிறது அவனுக்கே விளங்குறது இல்லை பாருங்க. அந்த அளவுக்கு மாறிவிடுகிறது. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். இந்த சத்தியத்தை எடுத்து நம்முடைய வாயில வைத்தால், நம்முடைய வாயில பேச ஆரம்பித்தால், திரும்ப 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 மறுபடியும் 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 அதை பேச பேச என்ன ஆகிறது? அதனால தான் சொல்லியிருக்குது, விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வினால் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு, ஃபெய்த் கமத் பை ஹியரிங். ஹியரிங்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அப்படியே தொடர்ந்து. ஹியரிங்னா என்னைக்கோ கேட்டதுனால வரும்னு சொல்ல, நேற்று கேட்டதுனால வரும்னு சொல்ல, இல்லை இன்னைக்கு கேட்டதுனால வரும்னு சொல்ல, கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால. விசுவாசம் கேள்வியினால் வரும்னா அந்த கேள்விங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால விசுவாசம் வருமாம். அப்ப தொடர்ந்து ஒரு மனுஷன் கண்டினியூஸா கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டே மறுபடியும் 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 கேட்டுக்கொண்டே இருப்பான் என்று சொன்னால், இந்த தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சித்தம், நோக்கம், விருப்பம், திட்டம், தீர்மானம், தேவனுடைய அன்பு, தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களும், அவைகளை குறித்த அறிவும் அவனுக்குள்ளே சென்று அவனுடைய விசுவாசம் ரொம்ப ஹைலி டெவலப்ட் ஆயிடுது பாருங்க. ரொம்ப வளர்ந்த ஒன்றாய் மாறி விடுகிறது. அவன் அதற்கப்புறம் என்ன பண்ணுகிறான்? உள்ள போய் அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் திரும்பவும் வாயை திறந்து அந்த விசுவாசத்தை அவன் ரிலீஸ் பண்ணுகிறான், பேசுகிறான். பேசும்போது காரியங்கள் நடக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைக்கும்போது விசுவாசம் உள்ளத்துல வருது. அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். உள்ளத்துல விசுவாசம் வந்த பிறகு மறுபடியும் விசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கு, விசுவாசம் போய் வல்லமையோடு காரியங்களை செய்வதற்கு, மலைகளை பெயர்ப்பதற்கு, காரியங்களை மாற்றுவதற்கு மறுபடியும் வாயில வார்த்தைகளை வைத்து அவிழ்த்து விடுகிறோம் வார்த்தைகளை. அப்பொழுது காரியங்கள் மாற ஆரம்பிக்கிறது. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அந்த அவைகள்லாம் மாற ஆரம்பிக்கிறது. அவைகள்லாம் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. எப்போ? அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? எடுத்த உடனே நீ ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அப்படின்றதுனால நேரம் அதுக்கு போயிட முடியாது. முதல்ல தேவனுடைய வார்த்தையை எடுத்து எவைகள் நமக்கு தேவையோ அவைகளை குறித்த விசுவாசம் நமக்கு உண்டாகும்படியாக அதற்கேற்ற வார்த்தைகளை நம்முடைய வாயிலே பேச வேண்டும். அருமையானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இது. வாயில என்ன வருதுன்னு பார்க்கணும். எதை நீங்கள் அடைய விரும்புகிறீர்கள், எதை அடைய விரும்புகிறீர்களோ அதற்கேற்ற தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து அதை வாயில பேச வேண்டும். சிலர் இருக்கிறாங்க பாருங்க, நான் என்ன செஞ்சாலும் உருப்படுறது இல்லைங்க, என்னத்தை கை வச்சாலும் அது நான் ஒரு அடி முன்னால போனேன்னா 9 அடி பின்னால வர்றேன், இப்படியே தான் கடந்த 15 வருஷமா இருந்துகிட்டு இருக்கு பிரதர், இப்படியே தான் போய்கிட்டு இருக்குது,
இப்படியே தான் என் வாழ்க்கை பாருங்க. எது எடுத்தாலும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடலாம், உங்களுக்கு கண்டிப்பா அது ஃபெயில் ஆயிடும் பிரதர். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. இதே ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் இருந்து கொண்டு அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றான், தன்னுடைய தேவையின் மிகுதியினால போய் திடீர்னு ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்குதே, நான் எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்கிறதே, எது செஞ்சாலும் ஒன்றும் உருப்பட மாட்டேங்குதேன்னு சொல்லி அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஜெபத்தில் வல்லமே இல்லை பாருங்க. ஏன்னா விசுவாசமே இல்லை அந்த ஜெபத்தில். மலையை பெயர்க்கக்கூடிய சக்தி அதில் இல்லை. விசுவாசம் அங்கே கிரியை செய்ய முடியாது. ஏதோ ஜெபிக்கிறான், ஏதோ வார்த்தைகளை சொல்லுகிறான், இருந்தாலும் அந்த வார்த்தைகள் ஒரு விசுவாச வார்த்தையா இல்லாதனால அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதில்லை. ஆகவே என்னத்தை அடைய விரும்புகிறோம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். என்னத்தை அடைய விரும்புகிறோமோ அதற்கேற்ற வார்த்தைகளை நாம் எடுக்க வேண்டும். சுகத்தை அடைய விரும்புகிறோமா, பலத்தை அடைய விரும்புகிறோமா, ஆரோக்கியத்தை அடைய விரும்புகிறோமா, தொழிலே நம்முடைய வியாபாரத்திலே நாம் கையிட்டு செய்கிற காரியங்களில் வெற்றியை அடைய விரும்புகிறோமா, நம்முடைய ப்ரொஃபஷன்ஸ் நம்முடைய வேலையில வெற்றி அடைய விரும்புகிறோமா, நாம் என்னத்தை அடைய விரும்புகிறோம், குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை அடைய விரும்புகிறோமா, ஒரே பிரச்சனையா இருக்குதா, என்ன பண்ண வேண்டும், அதற்கேற்ற தேவனுடைய வார்த்தைகளை எடுக்க வேண்டும். பிள்ளைகள் பிரச்சனையா, புருஷன் பிரச்சனையா, மனைவி பிரச்சனையா, அதற்கேற்ற வார்த்தைகளை எடுக்க வேண்டும். எதை அடைய விரும்புகிறோமோ, குடும்பத்தில் எந்த விதமான சமாதானத்தை அடைய விரும்புகிறோம், எந்த விதமான விடுதலை அடைய விரும்புகிறோம், எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அடைய விரும்புகிறோமோ அவைகளை அடையும்படியாக அதற்கேற்ற வார்த்தைகளை எடுத்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதை நம்முடைய வாயில பேச 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 திரும்ப சொல்ல 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 அது நம்முடைய உள்ளத்தில் ஆழமா போக ஆரம்பித்து விடுகிறது. அதனால தான் பாருங்க, நம்ம ஆளுங்கள்லாம் படிப்பில் கெட்டி, இந்தியா தேசத்துக்காரங்க வெளிநாட்டிலலாம் போனீங்கன்னா நிறைய பேர் கணக்கே வராது. கடையில் சாமான் வாங்கிட்டு இருந்து திடீர்னு ஒரு நிமிஷம் கரண்ட் அவுட் ஆச்சுன்னா அவன் கரண்ட் வர வரைக்கும் பேசாமல் உட்காந்து நின்றுட்டு இருக்க வேண்டியது தான். வெளிச்சமாக இருந்தால் கூட அவங்களால ஆட் பண்ண முடியாது. ஏன் என்று சொன்னால் நம்ம ஆளுங்க இந்த வாய்ப்பாடில் கெட்டி, வாயை திறந்து கட 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 கடன்னு மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு 4 வீடு கேட்குற மாதிரி வாய்ப்பாடை சொல்லி 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 பழக்கமாயிடுச்சு. சொன்னது டான்னு கடையில் நின்னா லிஸ்ட் அப்படி பார்த்த உடனே இந்த 10 நம்பர் எப்படி கூட்டுறான் நம்ம ஆள். அவன் பார்த்துட்டு எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் சந்திரமண்டலத்தை வந்துடுறீங்க, அங்கேருந்து வந்திருக்கீங்களா, நீங்கள் இப்படி கூட்டுறீங்களேங்கிறான். அந்த அளவுக்கு ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு கணக்கெல்லாம் போடக்கூடிய ஆட்கள் நம்ம ஆளுகள். ஏன்னு சொன்னால் இந்த வாயில் பேசி 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 அது உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருந்த வாய்ப்பாடெல்லாம் அதனால தான் சொல்ல வைக்கிறாங்க. சொல்ல 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 ஆழமாக அதில் உள்ளத்தில் பதிகிறது. விசுவாசம் உள்ளத்தில் அப்படிதான் வருது. நீங்க எதை பேசிக்கொண்டே இருக்கிறீங்க, என்ன வேணும் அதை பேசுங்க, எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அதை பேசுங்க. வெற்றி எதிர்பார்த்தா வெற்றியை பேசுங்க, அதுக்கேற்ற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. வெற்றியை குறித்து தேவனுடைய எண்ணங்கள் என்ன, சுகத்தை குறித்து தேவனுடைய எண்ணங்கள் என்ன, விருப்பம் என்ன, அதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்திருக்கிறார், என்னத்தை நிறைவேற்றி இருக்கிறார், அப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து வாயில வைத்து அதை பேசும்போது அது உள்ளத்துக்குள்ளாக செல்ல ஆரம்பித்து விடுகிறது. செல்ல ஆரம்பித்த உடனே அங்கே உள்ளத்தில் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அதுதான் விசுவாசம். அதனால தான் சொல்லியிருக்குது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. விசுவாசமும் நம்பப்படுகிறவைகளும் வித்தியாசமானவைகள். விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது, விசுவாசம் ஃபெய்த் என்று சொல்லியிருக்கிறது, நம்பப்படுகிறவர்களை ஹோப், திங்ஸ் தட் யூ ஹோப் ஃபார் என்று சொல்லி. ஹோப்பும் விசுவாசமும் ஒன்றல்ல. ஹோப்புன்னு சொன்னால் நாம் எதிர்பார்க்கிற ஒன்று, நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் உள்ள. விசுவாசம் என்று சொன்னால் அது ஒரு உறுதி, நம்புகிற காரியங்களை குறித்த உறுதி. அப்ப ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒன்னோட ஒன்று வேலை செய்யுது, சேர்ந்து வேலை செய்யுது பாருங்க. இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க, உள்ளத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கடவுள் ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குது. அதுதான் உங்களுக்கு இன்றைக்கு ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். எனக்கு ஏதாவது செய்வார் கடவுள், எனக்கு நன்மை செய்வார் கடவுள், நான் போய் ஜெபம் பண்ண போகிறேன், நான் போய் அங்கே ஆலயத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறேன், ஜெபிச்சுக்கிட்டு வர போகிறேன்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. அதுதான் நம்புகிறது. நீங்கள் ஒன்றை நம்புகிறீர்கள், ஒன்றை எதிர்பார்க்கிறீர்கள், உங்கள் உள்ளம் ஒன்றை எதிர்பார்க்கிறது, நாடுகிறது. ஆனால் அதை குறித்த உறுதி இருக்குதா? அநேகருக்கு அதை குறித்த உறுதி கிடையாது. நிச்சயமாக அதை கிடைக்கும்ன்ற உறுதி இருக்குதா? அநேகருக்கு அது கிடையாது. விசுவாசத்துக்கும் நம்புகிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்க. நம்புகிறது என்கிறது ஏதோ ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம், அதை எதிர்நோக்கி இருக்கலாம், அப்படிலாம் இருக்கிற மொழிய. விசுவாசம் என்கிறது இது என்னுடையது என்கிற நிச்சயமும் உறுதியும். விசுவாசம் என்கிறது நிச்சயம், விசுவாசம் என்கிறது உறுதி. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசம் என்பது உறுதி, விசுவாசம் என்பது நிச்சயம். நம்புகிறது என்கிறது ஏதோ ஒன்று நடக்கும், பார்க்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எதிர்காலத்தில் ஏதோ ஒன்று நடக்கும்ன்றது. விசுவாசம் என்கிறது இல்லை, இது என்னுடையது என்கிற உறுதி, என்னுடையது என்கிற நிச்சயம்.
அப்ப நம்பிக்கை இருக்கிறது நல்லது பாருங்க. ஒரு சோமில்லாத இருக்கிறவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது நல்லது. நம்பிக்கை இருந்தால் தான் பாருங்க அவனுக்கு கொடுக்குற அந்த மருத்துவ உதவி கூட அவனுக்கு உதவி செய்யும். ஏன்னா நம்பிக்கை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இழந்துட்டா போச்சு. நீங்கள் நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னா ஆலயத்துக்கு கூட வரமாட்டீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்காதுங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவீங்க. நம்பிக்கை இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால வந்திருக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு வார்த்தையை கேட்குறீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்னால் நாங்கள் வைக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்க கேட்க என்ன பண்ணுகிறது? உறுதியும் நிச்சயமும் உள்ளத்தில் உண்டாகிறதா. பார்த்தீங்களா? அப்போ நம்புகிறது, ஹோப்பும் ஃபெய்த்தும் பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி வேலை செய்யுது. ஒன்று இருந்துக்கிட்டு ஒரு பார்ட்னர் மாதிரி. நம்பிக்கை உங்களை கொண்டு வருகிறது. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள். அது மூலமா நம்புகிற காரியங்களை குறித்த உறுதி நிச்சயம் உங்களுக்குள்ள உண்டாகிறது. அது உண்டாவது மிகவும் அவசியம் பாருங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னால இந்த உறுதியும் நிச்சயம் உள்ளத்துல உண்டாக வேணும். அதனால தான் பாருங்க, சும்மா ஜபம் 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 கிடக்கிறது ஒரு பக்தி மார்க்கத்தில் செல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் மெய்யான ஆவிக்குரிய ஜபம் என்பது முதல்ல விசுவாசத்தை உள்ளத்திலே வளர்ப்பது. அன்றாட வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை பயிற்சி செய்து அந்த பயிற்சி செய்கிற அளவுக்கு ஏற்றா போல நம்முடைய வாயை திறந்து அந்த வார்த்தைகளை ஜெபிப்பது, அதுதான் மெய்யான ஜெபம், அதுதான் ஆவிக்குரிய ஜெபம். அப்ப வார்த்தைகள் உள்ள போகிறது. கர்த்தருடைய வார்த்தை எடுக்கிறோம், அதுல தேவனுடைய சித்தம், நோக்கம், விருப்பம் எல்லாம் இருக்குது. அதை எடுத்து நம்முடைய வாயில பேசுகிறோம். முதல்ல எடுத்தவொடனே நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது, எங்கேயோ தூரத்தில் இருக்க ஒரு காரியம் மாதிரி இருக்குது. ஆனால் பேச 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 அது நம்முடையது என்கிற உறுதி நிச்சயம் நமக்குள்ள வந்துடுது. விசுவாசம் உள்ளத்தில் இருக்குது. இப்ப வாயில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையின் மூலமா இப்ப உள்ளத்துல விசுவாசம் வந்துருச்சு. அதன் பிறகு இப்ப உள்ளத்துல இருக்கிற விசுவாசத்தை வெளியே ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் காரியங்கள் மாறும். அதை எப்படி ரிலீஸ் பண்றது? இப்ப உள்ளத்துல இருக்கிற விசுவாசத்தை இருதயத்தின் நிறைவினால் என்ன பண்ண வேண்டும்? வாயை திறந்து நாம் பேச வேண்டும். பாருங்க, இப்படிதான் காரியங்கள் மாறுகிறது. அதனால தான் சொல்லி இருக்குது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று. பாருங்க, காணப்படாத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற காரியங்கள், இன்றைக்கு நமக்கு உண்டாயிராத காரியங்கள், நம்முடைய கண்கள்னால காணாத காரியங்களை நாம் எப்படி அடைய போகிறோம்? அப்படிதான் அடைய போகிறோம். தேவன் இப்படி தான் பண்ணார் பாருங்க. ஆதியில சிருஷ்டித்த போது, எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்த போது தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்று பார்க்க வேண்டும். உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததாம். இருள் மூடிக்கொண்டிருந்தது ஜலத்தின் மேல. அந்த இருளின் மத்தியில் தேவன் என்ன சொல்லுகிறார்? வெளிச்சம் உண்டாக கடவுது. இருளை பார்த்தவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்றாரு. இன்னைக்கு ஆளுங்க கூட இருந்திருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்க, என்ன இருளா இருக்கு, நீங்க வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக. இருளா தான் இருக்குது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்ன பேசுறீங்க? இதுவரைக்கும் இதற்கு கண்டிராத ஒன்றை பேசி கொண்டிருக்கிறீங்களே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இருளை பார்த்து சொல்லுகிறார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னா அவர் இருளை பார்த்து இருளை பேசவில்லை, இருக்கிற நிலைமையை பேசவில்லை, என்ன இருக்குதுங்கிறத பற்றி பேசவில்லை, என்ன வர வேண்டும் என்கிறத குறித்து பேசுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். இருளை பார்த்து இந்த பூமி எங்கும் இருளா இருக்கிறது, தேவனே இது இருளா இருக்கிறது அப்படின்னு பேசல. அவர் இருளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? வெளிச்சம் உண்டாக கடவுது. தான் விரும்புகிறதுக்கு எதிர்மாறா ஒன்று இருக்கிறது, தம்முடைய சித்தத்துக்கு விரோதமாய் ஒன்று இருக்கிறது. வெளிச்சம் இவருடைய விருப்பம், வெளிச்சம் இவருடைய நோக்கம், ஒழுங்கு இவருடைய நோக்கம், எல்லாம் சீரா இருக்க வேணும், சிறப்பா இருக்க வேண்டும் இருந்தால் அவருடைய நோக்கம். ஆனால் எல்லாம் தாறுமாறா இருக்கிறது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது, இருளா இருக்கிறது. ஆனால் அதை பார்த்து அவர் என்ன பேசுகிறார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று பேசுகிறார். அவர் எதை விசுவாசித்து எது உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தான் பேசுகிறார். பாருங்க, என்ன இருக்குதுங்கிறத பேசுகிறது கிடையாது. அப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய வார்த்தையை எடுத்து, இப்போ எதை சொல்றேன்னா, உள்ள விசுவாசம் வந்துடுது இல்லையா? வார்த்தையை பேசி பேசி உள்ள விசுவாசம் வந்துடுது. அப்புறம் விசுவாசத்தை எப்படி செயல்பட அனுப்புவதுன்றதை பற்றி பேசிட்டு இருக்க. அவர் என்ன பண்றாரு? உள்ள விசுவாசம் இருக்குது, எதை விரும்புகிறோன்றதுல நிச்சயம் இருக்கிறது, உறுதி இருக்கிறது, தான் விரும்புகிறது நடக்கும் என்கிற உறுதி அவருக்குள்ள இருக்குது. அவருக்குள்ள எந்த சந்தேகமும் இல்லை. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா வெளிச்சம் உண்டாகும்னு அவருக்கு தெரியும், இருக்குது அந்த உறுதி. இப்ப என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய வார்த்தைகளை எடுத்து அதை ஒரு கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்றாரு. எதுக்கு கண்டெய்னரா? தன்னுடைய விசுவாசம் உள்ளத்தில் இருக்குது பாருங்க. விசுவாசம் அது எப்படி புறப்பட்டு சென்று காரியங்களை செய்ய முடியும்? தன்னுடைய வார்த்தையை ஒரு கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணி அதுக்குள்ள தன்னுடைய விசுவாசத்தை வைக்கிறார். வார்த்தைக்குள்ள விசுவாசத்தை வைக்கிறார். இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை எடுத்து வார்த்தைக்குள்ள வைக்கிறார். அதனால்தான் நம்முடைய வாயில வார்த்தைகள், என்ன வார்த்தைகளை நாம் உச்சரிக்கிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, இருக்கீங்களா? வாயில
வார்த்தையை வைக்கிறார். என்ன வார்த்தைகள்? கண்டெய்னர், ஃபெய்த் கண்டெய்னர்ஸ், விசுவாசத்தை உள்ளடக்கிய வார்த்தைகள், அவைகளை வைக்கிறார். அவைகளை வைத்து அதை ரிலீஸ் பண்ணுகிறார். இது ஒரு பெரிய ஒரு சக்தி, இது ஒரு பெரிய ஃபோர்ஸ் பாருங்க. அப்ப வார்த்தைகள் ஒரு சாதாரண காரியம் இல்லை. அதனால தான் இருந்துகிட்டு அவர் இருளை பற்றியும் கஷ்டத்தை பற்றியும், இது ஒழுங்கின்மையா இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு பேசிக்கிட்டுல, இருளின் மத்தியில ஒழுங்கின்மை மத்தியில என்ன வேணுமோ அதை பேசுகிறார். வார்த்தைய விசுவாசத்தை சுமந்து சென்று காரியங்களை மாற்றக்கூடிய ஒரு கருவியாக அவர் உபயோகப்படுத்துகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். He used his word as containers, filled them with his faith, spoke them out in the vast nothingness. In the darkness there was light. வார்த்தைகளை ஒரு கருவியாய், விசுவாசத்தை சுமந்து செல்லுகிற ஒரு கருவியாய் உபயோகப்படுத்தி, அதனால் அந்த வார்த்தைகளை விசுவாசத்தால் நிரப்பி அதை பேசுகிறார். இருளின் மத்தியிலே, அந்தகாரத்தின் மத்தியிலே அந்த வார்த்தைகள் சென்று அவை எல்லாவற்றையும் மாற்றி வெளிச்சம் உண்டாகும்படியாக செய்தது. இருக்கீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க, என்னையா நான் எப்படி அப்படிலாம் பேசுறது, நானே பாக்கெட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், கையில் காசே கிடையாது, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் எப்படி அப்படியெல்லாம் பேசுகிறது. சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கடவுள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, கடவுள் மாதிரி பேசுறது, அவர் கடவுளுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் பேசினார்னு சொன்னால் அவர் கடவுள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் கடவுள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் கடவுள்னு நினைக்கல, ஆனால் கடவுளுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்று நினைக்கிறேன். இருக்கீங்களா? கடவுள்னு நிச்சயமா நினைக்கல, நான் கடவுள் இல்லை, ஆனால் கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன். கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பானாம்? ஆதியாகமம் 1:26 நாம் வாசிக்கிறோம், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் என்ன பண்ண கடவர்கள்? ஆளக்கடவர்கள். தேவன் எப்படி ஆண்டார், அப்படிதான் இவர்களும் ஆளப்போகிறார்கள். இவர்கள் மனிதர்கள், தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். தேவன் எப்படி பூமி ஆண்டாரோ அப்படிதான் இவர்கள் ஆளப்போகிறார்கள். அவர் எப்படி ஆண்டார்? தம்முடைய வார்த்தையினால் ஆண்டார். வார்த்தை தான் அவருடைய அதிகாரமாக இருந்தது. வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை சொன்னபடியே ஆயிற்று. ஆள்றவங்களாம் எப்படி ஆள்றாங்க? வார்த்தையினால் தான் ஆளுகிறார்கள். போனாங்க போகிறார்கள், வான்னா வர்றாங்க ஆட்கள், செய்யினா செய்கிறாங்க, எந்திரினா எந்திரிக்கிறாங்க, உட்காருனா உட்கார்றாங்க. இதுதான் ஆளுகிற முறை. அப்ப நாம் எப்படி ஆளப்போகிறோம்? வார்த்தையினால தான் ஆளப்போகிறோம். நம்முடைய சூழ்நிலையில் எப்படி ஆளப்போகிறோம், எப்படி மேற்கொள்ள போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம், எப்படி காரியங்களை மாற்றி அமைக்க போகிறோம், நம்முடைய இருளை எப்படி மாற்ற போகிறோம், நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்தகாரத்தையும் பிரச்சனைகளை எப்படி மாற்றி அமைக்க போகிறோம். எப்படி மாற்றி அமைக்க போறோம்னா, முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து, இந்த கர்த்தருடைய வார்த்தையில என்னுடைய பிரச்சனைகளை பற்றி என்ன சொல்லி இருக்குது, அதற்கான பதிலை பற்றி என்ன சொல்லி இருக்குது, நான் சந்தித்திருக்கிற இந்த காரியங்களை, பிரச்சனைகளை தேவன் எப்படி எனக்காக தீர்த்து வைத்திருக்கிறார், கல்வாரி சிலுவையின் மூலமா இயேசு எனக்கு செய்து வைத்து முடித்தது என்ன என்பதை நான் அறிந்து கொண்டு அதை எடுத்து அதை என் வாயில வைத்து அதன் மூலமா அது உள்ளத்தை நிரப்பி எனக்குள்ள விசுவாசம் வர வேண்டும். விசுவாசம் வந்த பிறகு இந்த விசுவாசத்தை நான் இப்ப வெளியே அனுப்ப வேண்டும். அதுக்கு வார்த்தை தேவை. அதுக்கு ஒரு ராக்கெட் மாதிரி இந்த வார்த்தைகள்ல என் விசுவாசத்தை வைத்து நான் அனுப்ப வேண்டும். மலைகளை பெயர்க்கத்தக்கதாக, காரியங்களை மாற்றத்தக்கதாக தேவனுடைய வல்லமை இந்த வார்த்தையில் இருக்கிறது. சிருஷ்டிப்பின் வார்த்தை இது, காரியங்களை மாற்றக்கூடிய வார்த்தை இது, எல்லா சூழ்நிலையிலும் மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தை இது. அப்ப நான் இந்த வார்த்தையை எடுத்து வச்சு ஒரு பர்பஸ்ஃபுல்லாக பேசணும், ஒரு நோக்கத்தோடு பேச வேண்டும். ஏதோ ஏனோ தானோன்னு பேசி கொண்டிருக்க கூடாது, நோக்கத்தோடு பேச வேண்டும். பேசும்போது அந்த வார்த்தை செல்லுகிறது. இருக்கீங்களா? ஆகவே நான் கடவுள்னு நினைக்கல, கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் நினைக்கிறேன். ஆகவே கடவுள் சொல்லுகிறார், நான் பண்ணது போலவே நீயும் செய்யின்னு சொல்கிறார். அதனால தான் சொல்கிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். என்ன போலவே நீ நடந்துக்கிறார். நானாக இருந்தால் இப்படி தான் செய்வேன். அப்ப நான் என்ன செய்வேனோ அதை நீயும் செய் என்று சொல்லுகிறார். அவர் செஞ்சுட்டு, இது எனக்கு மட்டும்தான்ப்பா, நான் இயேசுநாதர் பரலோகத்திலேருந்து வந்திருக்கிறேன், தேவகுமாரன், நான் மட்டும்தான் அந்த மலையை பார்த்து பேசுவேன், நீ எல்லாம் பேசுகிறாதுன்னு சொல்லல. நான் என்ன செய்யறேன்னா அதையே நீயும் செய். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுன்னு போன்னு நீ சொன்னால், எவனாகிலும் சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லுகிற எவனுக்கும் அது அப்படியே ஆகும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே எல்லா மனுஷரையும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை வாயில வைத்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது விசுவாசம் உள்ள போகிறது. விசுவாசம் உள்ள போய் உள்ளத்தில் நிறைச்ச பிறகு
அந்த விசுவாசத்தை எப்படி வெளியே அனுப்புகிறோம் வேலை செய்வதற்காக, வார்த்தையின் மூலமாக அனுப்புகிறோம். அப்படிதான் காரியங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது.